Okay, ninth sum, a man repays a loan of 65,000 by paying 400 in the first month and increasing in the payment of 300 every month. How long will it take for him clear the loan? அதாவது என்னது, ஒரு நாள் லோன் எடுத்துருக்கிறாரு, அவர் கட்டுறதுக்கு என்னது ஃபர்ஸ்ட் மாதம் 400 வச்சு 400 கட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம் 300 ருபீஸ் கூட வச்சு கட்டிகிட்டே இருக்கிறாரு. அவர் இந்த இதை முடிக்கிறதுக்கு, லோனை முடிக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவர் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டோட்டல் லோன் அமௌண்ட் உள்ளது 65,000. ஓகே, அவருக்கு அப்போ நமக்கு எஸ்என் கிடச்சிருச்சு. என்னது? 65,000. ஓகேவா? அப்போ நமக்கு ஃபஸ்ட் அமௌண்ட் என்னது? அப்போ ஏ வந்து என்னது? நமக்கு 400 ருபீஸ் வந்து அவர் கட்டுறாரு. அப்போ தான் அப்போ 400 தான் ஏ. அப்போ எவ்ரி மந்த் எவ்வளோ கூடுது? 300 கூடுது. எவ்ரி மந்த் எவ்வளோ கூடுது? 300 தான் கூடுது. அப்போ டி எவ்வளவு நமக்கு? 300. புரிஞ்சுதா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 400 கட்டுறாரு, அப்போ 300 அதிகமாக கட்டுறாருல, அப்போ 300 தான் அதிகமாக. அப்போ வந்து என்னது டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 300 தான் வரும். அப்போ எஸ்என் ஃபார்முலா n/2 2a n - 1 into d. ஆனால் இதில் நமக்கு எவ்வளோ காலம் கட்டுறாரு தெரியாது. அப்போது நமக்கு n வந்து என்னது தெரியாது. n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டினு. எவ்வளோ மந்த்து தானே கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ மந்த்துங்கிறது வந்து n. ஓகே, நமக்கு n/2னா அது n/2 தான். என்ன நமக்கு தெரியாது. 2 into a எவ்வளவு நமக்கு? a என்னது 400 into n - 1 into d எவ்வளவு? 300. ஓகே, c equal to நமக்கு என்னது? 65,000. ஆன்சர் தெரியுங்களா? ஓகேவா? எழுதியாச்சு. ஓகே, இப்போ n/2 2 into 400 என்னது? 800 ப்ளஸ் போட வந்து ப்ளஸ் போட வந்துச்சு. ஓகே, ப்ளஸ் n - 1 into d. அப்போது n - 1 தெரியாது. அப்போ n - 1 இப்போ இதை வந்து உள்ளே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 300n - 300 equal to 65,000. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? இந்த 800 இருக்கா, -300 இருக்கா. அப்போ n/2 300n plus 500 ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு 800 - 300 equal to 65,000. ஓகேவா? இது நம்ம இதை என்ன செய்யணும்? இதை வந்து இதை இங்கே இதில் கிராஸில் அங்கே கொண்டு போயிடுவோம். என்ன, இந்த 2வை இங்கே கொண்டு போயிடலாம். பையில் இருக்கும்போது இங்கே வரும் மல்டிப்ளை ஆகும். அப்படி தானே? இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? இப்போ n into 300 plus n plus 500 equal to 65,000 into 2. அதாவது இங்கே இந்த டிவிஷனில் இருக்கிற அந்த சைடு வந்து மல்டிப்ளை ஆயிடுச்சு. அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 10 1 6 2 12 plus 1 13 எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. 1 2 3. ஓகேவா? அப்போ 300n plus 500 equal to என்னது? 1,30,000. ஓகேவா? சரி, அதை எழுதியாச்சு. அடுத்து என்ன வேணும்? இது வந்து இங்கே இதை உள்ளே வச்சு என்ன வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போது 300n² + 500n இதை இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ -13,000 சரி 1,30,000 equal to 0. இது இங்கே வந்துட்டு என்ன செய்யணும்? 0 விட்டாச்சு. இது இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கா? அப்போ வந்து இது பெரிய நம்பரில் இருக்குது. அப்போ இதுக்கு காமனாக என்ன இருக்குது? 2 0 தானே இருக்குது. அப்போ 100ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ டிவைடட் பை 100 பண்ணும்போது என்ன வரும்? 3n² 5n ப்ளஸ் 2 0 போயிடுமா? -1300 equal to 0. இதை வந்து என்ன இதில் பண்ணிடுவோமா? ஓகே, அப்போ 1000. அப்போது 13 into 3 என்ன வரும்? 39. அப்போ நமக்கு இங்கே வர வேண்டியது என்னது? 3900. ஆனால் இது வந்து என்ன செய்யணும்? ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்? ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 5 வரணும். அப்படி தானே? அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 3,900 வரணும். ஆட் பண்ணும்போது 5 வரணும். இப்போ நமக்கு வந்து 60, அதுவும் மைனஸ் வரணும். 65 6. அப்போது பெரிய நம்பரில் இருந்தால் தான் இங்கே வரும். ஓகேவா? இப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 3,900 வரும். ஆட் பண்ணும்போது அது மைனஸ், ஆட் பண்ணும்போது +5 வரணும். அப்போ இங்கே -60. ஓகேவா? ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ்லாம் வரணும். அப்போ அங்கே -60. சரியா? இப்போ மல்டிப்ளை மைனஸ் வருமா? ஆட் பண்ணும்போது +5 வருமா? ஓகே, இப்போது எங்கே எழுதுவோமா? 3n²
plus 65n minus 60n minus 1000 is equal to 0. இதில் வந்து என்ன எடுக்கலாம் 3 என்ன வெளியில் எடுத்துக்கலாமா? இப்போ 3 என்ன வெளியில் எடுக்க முடியாது, என்ன தான் வெளியில் எடுக்க முடியும். ஓகே, என்ன வெளியில் எடுத்தோன்னா 3n plus 65. அப்போ இதே மாதிரி 3n plus 65 இங்கே வரணும், 65 இங்கே வரணும். இப்போ அதுக்கு எவ்வளோ வெளியில் எடுக்கணும்? மைனஸ் 20. மைனஸ் 20 வெளியில் பெயிண்ட் பண்ணி பாருங்க, கரெக்டாக வரும். ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு ஒரு வேல்யூ என்னது 3n plus 65, இன்னொன்று என்னது n minus 20 ஈக்குவல் டு 0. அப்போது 3n ஈக்குவல் டு minus 65, n ஈக்குவல் டு minus 60/5 3. 60/5 3. இது வந்து என்ன இருக்குது? n ஈக்குவல் டு n minus 20 ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 20. ஓகே, நமக்கு வந்து முழு நம்பர் தான் வேணும். அப்போ ஆன்சர் என்னது? எவ்வளோ n வந்து நமக்கு என்னது? எவ்வளோ மந்த்? 20 months வந்து அவர் கட்டி முடிப்பார். ஓகேவா? அதோட ஆன்சர் என்னது? 20 months கட்டி முடிப்பார். இதில் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர். இதில் வந்து நம்ம எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணுறதா? இதில் வரும்போது நம்ம கரெக்டாக எடுக்கிறது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? மைனஸ் 3900 வரணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? 65 60 போடுறோம். அப்போ ஆட் பண்ணும்போது +5 வரணும். அப்போ மைனஸ் பண்ணும்போது நம்ம மைனஸ் ப்ளஸ் இருக்குதுன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் தான் போடுவோம். அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் போட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 20 months தான் நம்ம அவ்வளோ தூரம் ஆகும். 10th sum பார்க்கலாம். A brick staircase has a total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous step. என்னது? பாட்டம்ல உள்ள கீழே உள்ள ஸ்டெப் நமக்கு என்னதான்? 100. ஓகேவா? மேலே போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஸ்டெப் வந்து குறைக்கிறாங்களாம். 98 96 அப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, அவங்க வந்து என்ன கொஸ்டின் கேட்டுறாங்க? ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் த டாப் மோஸ்ட்? மேலே இருக்கிறதுல எவ்வளோ பிரிக்ஸ் தேவை? அதுக்கப்புறம் வந்து என்னது? ஸ்டேர் கேஸில் மொத்தம் எவ்வளோ தேவை? அப்போ டோட்டல்னால எஸ்என். ஓகே, எவ்வளோ? அடுத்து மேலே இருக்கிறதுல எவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தா தெரியும் நமக்கு வந்து எப்படி போகுது. 100 98 96 போகுது. எவ்வளோ வரைக்கும்? 30 டைம் உடனே 30 ஸ்டெப்ஸ். அப்போ லாஸ்ட் வந்து என்னது? 30. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் த டாப் மோஸ்ட் ஸ்டெப். அப்போது டாப் மோஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டிஎன் என்ன வரும்? a plus n minus 1 into d. இதில் வந்து நமக்கு a வந்தது என்னது? 100 அப்படிதானே? d வந்து என்னது? -2. ஏன்? 2 குறையுது. அப்போ n என்னது? 30. குறையிறதுனால தான் நமக்கு -2. இல்லை நீங்கள் இப்படி 98 minus 100 பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? இப்போ a வந்து நமக்கு என்னது? 100 plus n என்னது? 30 minus 1 into d என்னது? -2. ஓகே, இப்போ 100 plus 29 into -2. அப்போ 100 plus 29 minus 29 minus 58. ஓகே, -58. ஓகே, அப்போ -58 என்ன வரும்? நமக்கு 42 வரும். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு டாப் மோஸ்டில் உள்ளது என்னது? நமக்கு 42 பிரிக்ஸ் தேவை. என்னது? டாப் மோஸ்ட் ஸ்டெப்பு எவ்வளவு? 42 பிரிக்ஸ். ஓகே, அடுத்து என்னது? டோட்டல் வந்து கேட்டிருக்காங்க. அப்படிதானா? டோட்டல் வந்து என்னது? நமக்கு மொத்தம் எவ்வளவு ஃபிங்கர் வரும்னா இப்போ டோட்டல் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் நமக்கு ஃபார்முலா என்னது? எஸ்என். அது n/2 2a plus n minus 1 into d. நமக்கு n என்னது? 30. 2 into a என்னது? 100 plus n என்னது? 30 minus 1 into -2. ஓகேவா? இது வந்து 15 ஆகும். அப்படிதானே? அப்போது 15 into 200 plus 29 into -2. ஓகே, இப்போ 15 into 200 plus 29 என்ன நம்ம நேரம் கண்டுபிடிச்சோம்? -58. இப்படி தானே? நேரம் நம்ம என்ன இருக்கலாம்? 58 தானே? ஓகே, அடுத்து என்னது? 15 into என்னது? 200 minus 15 வந்து 142. இப்போ 15 into 142 நமக்கு என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணனா
2130. Okay, bricks. அப்போ டோட்டல் அமௌண்ட் டோட்டல் பிரிக்ஸ் என்னது 2130 bricks. அவ்வளோதான், ஈஸி தானே. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டிஎன் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் எஸ்என் கண்டுபிடிச்சோம். ஓகே ஓகே, புரிஞ்சுதா? 11th sum பார்க்கலாம். If S1, S2, X3, Xm are the sums of n terms of AP, whose first terms are 1, 2, 3m and whose common difference are 1, 3, 5 to 2m minus 1 respectively. ஓகேவா? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டேர்மாக இருந்தால் 1 தான் வந்து என்னது டிஃப்ரெண்ட், 2 வந்து ஃபர்ஸ்ட் டேர்மாக இருந்தால் 3 வந்து டிஃப்ரெண்ட், 3 வந்து ஃபர்ஸ்ட் டேர்மாக இருந்தால் 5 வந்து டிஃப்ரெண்ட். அப்போ m வந்து இருந்துச்சுன்னா 2m minus 1 அர்த்தம். இதில் வந்து S1 plus S2 plus S3 தான் xm is equal to 1/2 mn plus 1. அதாவது ஆட் பண்ணால் இவ்வளோ வரும்னு நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நமக்கு வந்து ஏபி என்ன இருந்திருக்காங்க 1, 2, 3 etc. m. சாரி, ஏபி first terms are என்னது 1, 2, 3 ஆக ஏபி வந்து நமக்கு 1, 2, 3 etc. m. இதில் வந்து ஏ என்னது 1. ஓகேவா? நமக்கு வந்து S1 வந்து கண்டுபிடிக்க போகிறோம், SN1 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து SN1 அப்படி தான். நான் ஃபஸ்ட்டு S1 தானே. SN1 வந்து n/2 2a plus n minus 1 into d. இதில் வந்து d வந்து என்னதான் இருக்கும், 1 இருந்துச்சுன்னா d வந்து என்னதான் இருக்கும், 1 தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ n வந்து தெரியாது. n/2 into 2 into 1 plus n minus 1 into 1. அப்போ n/2 என்னது 2 plus n minus 1. ஓகே, இப்போ வந்து என்னது n/2 2 minus 1 அது 1. அப்போ n plus 1. இது வந்து SN1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது நமக்கு a வந்து 2ஆக இருந்ததுன்னா d என்னவாக இருக்கும், 3ஆக இருக்கும். ஓகே, அப்போ SN2 கண்டுபிடிக்கலாம். n/2 2 into 2 plus n minus 1 into 2 1 into 3. ஓகே, n/2 4 plus 3n minus 3. அப்போ n/2 3n அந்த plus 1 ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு எடுத்து மூணாவது வந்து என்ன இருக்குது, a is equal to சம்மில் பாருங்க, a is equal to 3ஆக இருந்துச்சுன்னா d வந்து என்னதான் இருக்கும், 5ஆக இருக்கும். ஓகே, அப்போ SN3 வச்சு பண்ணிக்கலாமா, n/2 2a plus n minus 1 into d. அப்போ n/2 2 into 3 plus n minus 1 into 5. ஓகேவா? okay, is equal to n/2 6 plus and 5 minus 5n minus 5 is equal to n/2 5n plus 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து SM கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து a வந்து என்னது m, d வந்து 2m minus 1 அப்படிதானே. அப்போ SM என்னது n/2 2a plus n minus 1 into d. அப்போ n/2 2 into m plus n minus 1 into என்னது 2m minus 1. ஓகேவா? n/2 2m plus இதை வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் பண்ணலாம், இதை வச்சு ரெண்டுலேயும் பண்ணலாம். அப்போ 2m minus into n என்னது 2mn, அடுத்து minus 2m, அடுத்து minus 1 into n minus n, அடுத்து minus n plus 1. ஓகே, இதுவும் 0 ஆகிடும். ஓகே, அடுத்து n/2 2mn minus n plus 1. ஓகேவா? அப்போ n/2 இதில் வந்து என்ன வெளியில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2m minus 1 plus 1. ஓகே, இது வச்சு லாஸ்ட்டு. அப்போ SN உள்ளது n/2 n 2m minus 1 plus 1. அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்படிதானே? ஆட் பண்ணும்போது அது கிடைக்கும், நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம், S1 S2 plus SM. அப்படிதானே? அப்போ SN ஃபார்முலா நமக்கு என்னது n/2 a plus l லாஸ்ட் நம்பர். அப்போ வந்து நமக்கு தேவை வந்து ஏயும் எல்லும். அப்படிதானே? a வந்து நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் என்னது n/2 n plus 1. ஓகேவா? லாஸ்ட் டேர்ம் SM கண்டுபிடிச்சோம்ல, SM என்ன கண்டுபிடிச்சோம் n/2
2mn minus n plus 1. ஓகே, இப்போ ரெண்டே எடுக்கிறோம். இது ரெண்டுமே போதும் இல்லை? அப்போ அது என்ன வந்து, ஆனால் இதில் வந்து நமக்கு தேவை வந்து எஸ்எம் கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்எம்னா என்னது? என்னுக்கு பதிலாக எம்மு போட போகிறோம். ஓகேவா? ஓகே, இது பண்ணிடலாம். அப்போ s1 plus s2 plus sm equal to நமக்கு என்னது? m/2 அடுத்தது n பதிலாக நம்ம அந்த m போடுறோம். a வந்து என்னது? n/2 n plus 1 plus n என்னது? n/2 2mn minus n plus 1. ஓகேவா? போனதில் சுருக்கி போட்டிருப்பேன். அதுக்கு முந்தின ஸ்டெப் தான் நான் எடுத்துருக்கேன். இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு எடுத்திருக்கேன். ஓகே, n/2 இதில் n/2 வந்து காமனாக இருக்கனால அதை நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். n/2. ஓகே, அப்போ இன்னும் என்ன இருக்கும்? n plus 1 plus 2mn minus n plus 1. ஓகேவா? இதுவும் போயிருமா? அப்போ என்ன வரும்? mn/4 into 2mn plus 2. ஓகே, இதில் வந்து 2 வெளியில் எடுத்துடலாமா? mn/4 இந்த 2 காமனாக வெளியில் எடுத்துலாமா? அப்போ mn plus 1 இந்த 2 என்ன ஆகும்? இது 2 ஆகும். அப்போ mn plus 1. ஓகேவா? இங்கே 1/2 இருக்கும்ல? சரி, 1/2. அப்போ நமக்கு இங்கே வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? 1/2 இந்த 1/2 mn plus 1. அப்படி தானே? இங்கே வந்து அந்த 1/2 தானே? 1/2 mn/2 தானே? அதான் இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்கும். வந்துட்டா நமக்கு இது தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. s1 s2 plus s equal to என்னது? இதை தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சா? ப்ரூவ் ஆகிடுச்சா? ப்ரூவ்டு. அவ்வளோதான். சரியா? 12th sum, find the sum a minus b a plus b. இது வந்து ஒரு ஏபியில் இருக்கிறப்ப 12 டைம்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் வந்து நம்ம சம் கேட்டிருக்காங்க. அப்போ ஏசம் கண்டுபிடிக்கணும். அவங்க ஏ என்ன தந்திருக்காங்க? a minus b a plus b. ஓகேவா? டி என்ன தந்திருக்காங்க? நம்ம வந்து t2 minus t1 தானே? அப்போ 2p by t2 t1. ஓகே, a plus b minus a minus b by a plus b. இங்கே வந்து கீழே வந்து டினாமினேட்டர் காமனாக இருக்கனால அப்படி எடுத்துடலாம். a plus b 3a minus 2b minus a plus b. இந்த மைனஸ் வந்து அங்கே இருந்தாலும் அப்போ minus a plus b. ஓகேவா? இங்கே வந்து நம்ம 3a minus a வந்து என்னது? 2a minus 2b minus b by a plus b. அப்போ d என்னது? 2a minus b a plus b. இதுதான். இப்போ SNோட ஃபார்முலா என்னது? SN is equal to n/2 2a plus n minus 1 into d. அப்படிதானா? அப்போ n என்னது நமக்கு? 12 times. அப்போ 12/2. 2 into a என்னது? a minus b by a plus b plus n வந்து 12 minus 1 into 2a minus b by a plus b. எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்படிதானா? இது என்ன செய்யணும்? இது வந்து மாறிக்குமா? 6 ஆகும். ஓகே, இங்கே இருந்தது 2a minus 2b divided by a plus b plus இங்கே என்ன வரும்? 12 minus 1 வந்து 11 into 2a minus b by a plus b. ஓகே, இன்னும் வரும் 2a minus 2b by a plus b plus 22a minus 11b by a plus b. ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. கீழே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. அப்போ அப்படியே ப்ளஸ் பண்ணிடலாம். a plus b 2a minus 2b plus 22a minus 11b. அப்போ என்ன வரும்? 2a 22a. அப்போது 24a minus plus காமன் இருக்கப்போ 11 13b divided by a plus b. ஓகே, சாரி, இங்கே ஒரு 6 விட்டுட்டேன் பாருங்க. இங்கே ஒரு 6 எல்லாத்துக்குமே 6 வரும்ல, அந்த 6 விட்டுட்டேன். ஓகே, 6 into 24 வரும். ஓகேவா? இது இப்போ நம்ம இப்படி எழுதலாம். 6 by a plus b into 24a minus 13b இப்படியும் எழுதலாம். ஓகே, இவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? சேனல் பாருங்கள், இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.